ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்கிற காயை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 100 கிராம் நெய். நீங்கள் நெய்லேயே செஞ்சாவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நெய் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நெய்லேயே கொடுக்கலாம். இல்லைனா நெய்யும் எண்ணெயும் ரொம்ப மிக்ஸ் பண்ணியும் ரொம்ப சேர்த்துக்கலாம். மொத்தம் 100 கிராம் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். 10 பூண்டு ஒன்றும் பாதியமாக தோல் உரித்து நச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டலாம். 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கொத் கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு பச்சை மிளகாலாம் வதங்கின பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினது போதும். 100 கிராம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி இதில் போட்டுடலாம். தக்காளியும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கேரட் 100 கிராம் தோல் நீக்கி ரவுண்ட் ரவுண்டாக சீவி வச்சுருக்கிறேன். கேரட் 100 கிராம் போட்டுடலாம். பீன்ஸ் 100 கிராம் போட்டுடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பீன்ஸு. 100 கிராம் மஞ்சள் கலர் பூசணி தோல் நீக்கி குட்டி குட்டி ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 100 கிராம் கத்திரிக்காவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 150 கிராம் துவரம்பருப்பு 2 தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ துவரம்பருப்பையும் இதிலேயே போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இப்போ இதையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுடலாம். அரை ஸ்பூன் சீரக பவுடர், வீட்டில் அரைச்சி பவுடர் பண்ண சீரக பவுடர் அரை ஸ்பூன் போட்டுடலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இந்தளவுக்கு வதக்கினது போகும். இந்த டம்ளர் 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன், 2 தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரிசியும் இதில் போட்டுடலாம். இந்த டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டலாம். இப்போ உப்பு வரப்பெல்லாம் கட் ஆகுதான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம். சூப்பராக நல்லா கமகமன் வாசனையாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் உருகட்டும். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 5 பூண்டு தோல் நீக்கி நச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டலாம். இப்போ இது நல்லா வதங்கினோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுட சுட கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஊறுகாய் அப்பளம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு லஞ்சு பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.